பந்தியிலே இந்த மாலை வேளையிலே இரண்டாவது கூட்டமாக நாம் கூடியிருக்கிறோம். इस प्रभु भोजन के लिए हम इस शाम को समय में आज का दूसरा सभा में आया है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இந்த பந்தி ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ये भोजन संगति को प्रकट करता है. 1 கொரிந்தியர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். पहला कुरिन्थियों को पत्री 10वां अध्याय में 16 और 17 वचन எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். पहला कुरिन्थियों को पत्री 10वां अध्याय में 16 और 17 वचन. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? वह धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की सहभागिता नहीं? वह रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह की देह की सहभागिता नहीं? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறபடியால் சிலையா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். इसलिए कि एक ही रोटी है तो हम भी जो बहुत है एक देह है, क्योंकि हम सब उसी एक रोटी में बाही होते हैं. இந்த இரண்டு வசனத்திலையும் ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये दोनों वचनों में संगति के बारे में लिखा है. அவருடைய சரீரத்த இரத்தத்தை நமக்கு பானம் பண்ண தந்தார். वो अपने शरीर और लहू को हमारे लिए दिया है. அவர் வருபலவும் நாம் இந்த புதிய உடன்படிக்கையான அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறோம். जब तक वह न आए तब तक जो ये नए वाचा यीशु मसीह के मांस और लहू को हम भोजन करता है. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ये आशीष का कटोरा है, ये प्रभु मसीह के लहू के संगति है. இந்த ஐக்கியத்தை குறிக்கிறது. ये सहभागिता को कहता है. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. यीशु मसीह के लहू सारे पापों से शुद्ध करता है. இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய தழும்புகளால் உலகம் முழுவதும் குணமாகிறார்கள். यीशु मसीह के खोड़े खाने से सारे पृथ्वी में चंगा होता है. மாம்சமும் இரத்தமும் செய்ய முடியாததை முழு உலகத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரண பயத்திலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார். जो मांस और लहू से कर नहीं पाता है, सारे पृथ्वी पर सारे मानव जात जो जीवन पर के मरण के भय में जीता है, उन लोगों को उस हालतों से प्रभु यीशु मसीह छुड़ाया. முழு உலகமும் மரணத்தின் தண்டனை விதிக்கப்பட்டது. सारे संसार में मरण का दंड का आज्ञा में राज्य किया. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். प्रभु यीशु मसीह हमारे लिए इस पृथ्वी में मांस और लहू के सहभागिता होकर आया है. அவருடைய மாம்சமும் இரத்தமும் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उनका मांस और लहू इस पृथ्वी में हमारे लिए दिया गया. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். इब्रानियों को पत्री दूसरा अध्याय में 14 और 15 वचन. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளார்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். इसलिए जबकि लड़के मांस और लहू के बाहिए, तो वह आप भी उनके समान उनका सहभागी हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिससे मृत्यु पर शक्ति मिली थी अर्थात शैतान को निकम्मा कर दे, और जितने मृत्यु के भय के मारे जीवन पर दासत्व में फंसे थे उन्हें छुड़ा ले. மரணத்துக்கு அதிகாரி பிசாசு, मरण के अधिकारी शैतान. இங்கே கவனிங்க, தேவன் முதலாவது மரணத்தை நியமிக்கவில்லை. परमेश्वर पहले मरण को नहीं दिया. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். पाप का मजदूर मृत्यु है. மஸ்தூரி. मजदूरी. அல்லேலூயா. हालेलुया.
அதனால இது ஒரு தேவன் முதலாவது மரணத்தை நியமிக்கவில்லை. आमीन। पहले परमेश्वर ऐसे मरण को नियुक्त नहीं किया, மனிதனுக்கு மரணத்தை நியமிக்கவில்லை. मानव के लिए मरण का नहीं இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? தேவன் அல்ல, பிசாசு. आमीन। परंतु ये मरण का अधिकारी कौन है? शैतान। அந்த மரணம்தான் அநேகரை கொன்று போட்டது. उस मृत्यु कई लोगों को राज्य किया। எவ்வளவு பெரிய இந்த பூமியில செல்வந்தனா இருந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்துல இங்க கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தான். इस पृथ्वी में कितने बड़े धनवान क्यों ना हो, उनका भी मरण का अधिकारी शैतान है। லூகாஸ் ஜோயல் சொல்லிட்டு பெரிய தங்க நகை கடை கேரளாக்காரு, உலகத்திலே பெரிய ஒரு தங்க நகை கடைக்காரு. என்னது, அவர் கடந்த நாட்களில் சூசைட் பண்ணி செத்துட்டார், ஆத்மஹத்யா கருதியாக. लूकास कोयल नाम का, लूका केरला का लूका जोयल नाम லூகா का। ஜோயல் लूका பெரிய பெரிய கடைகள்லாம் உலகம் முழுவதும் இருக்கு. सारे पृथ्वी में ஜோயல் லூகாஸ். जोया लूकास, सारे पृथ्वी में उनका बड़ा बड़ा सोने का दुकान था। बीते हुए दिन में वैसे आत्महत्या कर दिया। மரணத்தின் அதிபதியை இங்கே கவனி, அதான் தங்கத்தின் அதிபதி அவன். वो सोने का अधिपति, அந்த தங்கத்தின் அதிபதியை பிசாசின் அதிபதி கொன்றுட்டான். आमीन। वो जो सोने का अधिपति था, उनका मरण का अधिपति मार डाला, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். आत्महत्या और कर दिया। இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. ऐसे कितने सारे जन। இந்த பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய சிட்டியில் காஃபேன்னு சொல்லிட்டு காஃபி கடை இருக்குது. காஃபே, आमीन। बड़े बड़े एयरपोर्ट में, सिटी में काफेन नाम में कॉफी का दुकान था। பெரிய கோடீஸ்வரன் वो बड़ा करोड़पति था, தற்கொலை பண்ணி செத்துட்டான். वो भी आत्महत्या कर दिया। எவ்வளோ பெரிய தைரியசாலிகளும் ஐஸ்வர்யவான்களும் ஞானவான்களும் आमीन। அவர்கள் மரணத்து சூசைட் பண்ணி செத்துறாங்க. ऐसे कितने बड़े धनवान हो और कितने बड़े बुद्धिमान लोग, कितने हिम्मत से रहने वाले, वो अचानक ऐसे आत्महत्या कर மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. क्योंकि हर एक मरण का अधिकारी ஆனால் நாம் शैतान। விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து आमीन। परंतु हम जो विश्वास किया, वो प्रभु यीशु मसीह தன்னுடைய மரணத்தினாலே அதை அழித்து விட்டார். अपने मरण से उस शैतान को निकम्मा कर दिया। ஆகவே தான் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக इसलिए மரணத்தை நினைவு கூறுகிறோம். हम इस भोजन में रोटी और लघु खाने पीने से हम यीशु मसीह के वो मरण को हम स्मरण करता है। இங்க பாருங்க, கர்த்தர் வருவலமும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். जब तक प्रभु न आए तब तक हम उसके मरण को स्मरण करता है। வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26. पहला कुरिन्थियों 11 अध्याय में 26 वचन। 1 கொரிந்தியர் 11:26 சொல்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरी में से पीते हो, तो प्रभु की मृत्यु को जब तक वह न आए प्रचार करते हो। அவங்க கவனிங்க, நம்முடைய இந்த நாளில் நாம் நினைவு கூறுவது இந்த ராபோஜன பந்தியிலே அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். हम इस प्रभु भोजन में यीशु मसीह को मरण का प्रचार करता है। அவருடைய மரணத்துக்குள்ள उनका मरण में மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கி இருக்கிறார். आमीन। वो मरण को जैसे निगल डाला। ஆகவே அந்த நம்முடைய இந்த பந்தியில் இன்னும் நம்முடைய என்னென்ன காரியங்கள் அந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் ஜெயமில்லாது இருக்குதோ அதெல்லாம் நாம் சுத்திகரிப்பு பண்ணி ஜெயம் கொள்ளுவர்களாக முற்றிலும் ஜெயம் கொண்டு கடைசியில் ஒரு முற்றிலும் ஜெயம் இருக்கிறது. இந்த பூமியிலே ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். इसलिए अब तक हमारे अंदर और भी जो जो बातों में कमी घटी है, वो उस भाव से क्या क्या बातों में हार गया है, अविजय है, लेकिन अभी प्रभु पर विजय बातों में पूरी तरह हम विजय पाएंगे संसार से. हालेलुया. हालेलुया। मृत्यु से भी विजय पाएंगे, आमीन। மரணத்திலிருந்தும் மரணத்திலிருந்து ஜெயிப்போம். ஜெயிப்போம். அதுதான் நம்முடைய விசுவாசம். यही हमारा विश्वास.
புரியுதா? ஆகவே இது ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும். इसलिए ये सगबाइता का कहता है। இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ऐसे विश्वास को हम पाया। இதனாகவே நாமே ஆண்டவர் ஒரே இரத்தத்தினால் கழுவி ஒரே ஆவினால் தாகம் தீர்த்து ஒரே சரீரத்திலே நம்மை அவயங்களாக வைத்திருக்கிறார். आमेन। हम सभी को प्रभु एक के लहू से धोया, एक के आत्मा से पिलाया और प्रभु हमको इस देह में हर एक अंग बनकर रखा। இங்கே கவனிங்க, நாம் கர்த்தருடைய சரீரத்தில் இங்கே கவனிக்க வேண்டும், தனித்தனியா அவயங்களாக இருக்கிறோம். हम सब प्रभु के ये देह में अलग अलग अंग है। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 11वां अध्याय 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12वां वचन। 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். पहला कुरिन्थियों 11वां अध्याय 12वां वचन। இல்லை 12. अच्छा, पहला कुरिन्थियों 12वां अध्याय 12वां वचन। எப்படி எனில் சரீரம் ஒன்று, क्योंकि அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது, அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் இருக்கிறார். क्योंकि जिस प्रकार देह तो एक है और उसके अंग बहुत से है, और उस एक देह के सब अंग बहुत होने पर भी सब मिलकर एक ही देह है, उसी प्रकार मसीह भी है। நாம் ஐக்கியம் என்றால் ஒன்றாக்கப்படுதல். आमेन। संगति मतलब एक साथ होना है। ஐக்கியம் என்றால் யூனிட்டி, யூனிஃபார்ம், அதுக்கு தான் பேர் ஐக்கியம். संगति मतलब क्या है? एक साथ होना, यूनिटी, यूनिफॉर्म। 13ஆம் வசனம் சொல்லுது, நாம் யூதராகிலும் கிரேக்கராகிலும் அடிமையாயினும் சுயாதீனாகிலும் எல்லாரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 13वां वचन। क्योंकि हम सब ने, क्या यहूदी हो, क्या यूनानी, क्या दास हो, क्या स्वतंत्र, एक ही आत्मा के द्वारा एक देह होने के लिए बपतिस्मा लिया और हम सबको एक ही आत्मा पिलाया गया। இங்க பாருங்க, யூதன் வேற, கிரேக்கன் வேற, அடிமை வேற, சுயாதீன் வேற, இதை போல வெவ்வேறான ஜனமாக இருந்தாலும், जैसे यहूदी अलग है, यूनानी अलग है, दास अलग है, स्वतंत्र अलग है, ऐसे अलग अलग जन है, फिर भी அதே போல இந்த இந்தியாவில் 3000 பாஷை இருக்குது. ऐसे इस भारत में 3000 भाषा है। பலவிதமான இனக்குழு கூட்டங்கள் இருக்கிறது. ऐसे कई प्रकार के जात लोग हैं। 300 விதமான ஜாதிகள் இருக்கிறது. 300 जात है। பல ஜாதியும் இனங்களும் இருக்கிற இந்த தேசத்துல ऐसे कई जातों भाषाओं इस देश में रहता है। எல்லாருக்கும் இயேசுதான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். आमेन। इन सबों के लिए यीशु मसीह की लहू बगाया। 145 கோடி ஜனத்திற்கும் ஆமென். அவர்கள் பாவங்களை கழுவவும் ஆவிலை தாகத்தை தீர்க்கவும் மரணத்தை ஜெயிக்கவும் இயேசு முழு உலகத்திற்கும் பரிகாரமாக இருக்கிறார். इस भारत के 145 करोड़ लोगों को भी वो पवित्र लहू से धोने के लिए और ये क्या आत्मा से पिलाने के लिए, और सारे इस पृथ्वी को भी यीशु ही अच्छी प्रायश्चित किया। ஆகதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை சொல்லப்பட்டிருக்கிறார். इसलिए यीशु के बारे में लिखा है, सारी जगत के पापों को उठाने वाले मेमना। அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிக்க முடியும், 29வது வசனத்திலே வாசிக்கலாம். यूहन्ना पहला अध्याय में 29वां वचन। உலகத்தின் பாவம் இதோ, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. देखो, ये परमेश्वर का मेमना है जो जगत का पाप उठा ले जाता है। அப்ப முழு உலகத்தில் இங்கே கேளுங்க, வெவ்வேறு பாஷைகள், வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு வித போஜனங்களை புசிக்கிறார்கள், வெவ்வேறு விதமான கலர்கள், வெவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கிறது. हमें सारे जगत में हम देखेगा तो कई प्रकार का जात है, भाषा है, गोत्र है और कई प्रकार का कलर भी है। उन लोग के खाना भी अलग है और परंपरा भी अलग अलग है। पढ़ा लिखा है, ऊंचा नाटा, कुள்ள வளர்த்தி படித்தவன் படிக்காதவன் பலவிதமான விதவிதமாக இருந்தாலும், जैसे वो ऊंचा है, नाटा है और मोटा है, पतला है, कई प्रकार का है। ஐஸ்வர்யவான் தரித்திரன், अमीर दरिद्र, कंगालो धनवानो, कई प्रकार के लोग हैं. आमेन। हालेलुया. हालेलुया।
पुरुष है, स्त्री है, विधवा है, और क्या है, और एक जेंडर क्या है, कोजा है ना, सबके लिए यीशु मसीह ने दाम चुकाया. எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தினார். मानव के लिए बलिदान हुआ है मेमना केवल यीशु मसीह. மனிதனுக்காக பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. इसलिए एक ही खून से धोया हुआ झुंड है, एक ही आत्मा से बुझा हुआ झुंड है. ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட கூட்டம், ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்ட கூட்டம். प्रभु के नाम के लिए महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. लेकिन शरीर एक है, சரீரம் ஒன்றே, अंगों अलग अलग है. அவயவங்கள் தனித்தனி. शरीर कौन है? यीशु मसीह. ஆமென். அந்த சரீரம் யார்? இயேசு கிறிஸ்து. अंगों कौन है? हम उसके द्वारा उद्धार पाया लोग के उसके देख में अलग अलग अंगों हैं. அவயவங்கள் யார்? அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்திலே அவயவங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அலக் அலக் அங்கோ. हालेलुया. ஹalleluya. நாம் ஒவ்வொருவரும் हम अलग अलग अंगों हैं, நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவயவங்களாய் இருக்கிறோம். लेकिन शरीर में है. ஆனால் எல்லாரும் அந்த சரீரத்தில் இருக்கிறோம். भाषा अलग हो सकता है, என்னது அலக்கு சக்தா? भाषा, ஒருவேளை மொழி வேற வெவ்வேறா இருக்கலாம், भोजन अलग हो सकता है, போஜனம் வெவ்வேறா இருக்கலாம், कलर अलग हो सकता है, கலர் வெவ்வேறா இருக்கலாம், पढ़ाई अलग हो सकता है. படிப்பு வெவ்வேறா இருக்கலாம். हालेलुया. हमारे यहाँ हर प्रकार के रीति रिवाज से हम परंपरा से पालन होकर हम बढ़ोतरी होकर आया है. நம்முடைய ஒவ்வொரு பரம்பரை பழக்க வழக்கங்களும் வேறு விதமா இருக்கலாம். அப்படி வளர்ந்து நாம் ஆளாக்கப்பட்டு வந்திருக்கோம். वैसे हमारा पालन पोषण हुआ है. परंतु ஆனால் केवल यीशु मसीह का लहू के द्वारा हम धोया हुआ है. यीशु मसीह के पवित्र खून के द्वारा हम प्रभु के चरणों में आया है. அது ஆனால் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். हालेलुया. ஹalleluya. हम 35वां भी पाया गए நாம் ஞானஸ்நானமும் பெற்றிருக்கிறோம். केवल यीशु मसीह के द्वारा है. இயேசு கிறிஸ்துவின் देखिए மூலம். सुनो, 35वां पाया गए केवल मेरे लिए यीशु मसीह मारा गया है. எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். मेरे लिए यीशु मसीह मेरे पापों के लिए सब कुछ उठाकर मेरे लिए सब कुछ उठा लिया है, गाड़ा किया है. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். मृत्यु होकर गाड़ा किया हुआ है. ஆமென். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். तीसरे दिन पुनरुत्थान. மூன்றாவது நாளிலே எழுந்திருந்தார். वैसे मेरे लिए दाम चुका हुआ केवल यीशु मसीह. அப்படி எனக்காக கிரயம் செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து மட்டும். पूरी अलग अलग हम अंग हो सकता है, लेकिन हमारे लिए यीशु मसीह दाम चुकाया. நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு அவயவங்களாக இருக்கிறோம், ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்துவே கிரயம் செலுத்தினார். हालेलुया. ஹalleluya. लेकिन ये बातों के लिए हम अच्छे तरह से जानना है. இந்த விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். हम अलग अलग अंगों हैं, अलग अलग कामों के लिए रखा है. நாம் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு அவயவங்களாய் ஒவ்வொரு வேலைக்காக வைத்திருக்கிறார். आंख, एक व्यक्ति आंख हो सकता है. ஒருவர் கண்ணாய் இருக்கலாம். अभी शरीर में आंख है, இப்போ இந்த சரீரத்துல கண் இருக்குது, कान है, இன்னும் காது இருக்குது, मुंह है, மூக்கு, முகம் இருக்குது, हाथ है, கை இருக்குது, चेहरा और क्या है, पैर है. கால்கள் இருக்கிறது. अलग अलग अंगों हैं, அப்படி நாம் தனித்தனியாய் இருக்கிறோம், लेकिन एक ही शरीर में रखा है. ஆனால் ஒரே சரீரத்துல வைத்திருக்கிறார். लेकिन अलग अलग काम करने के लिए रखा है. ஒவ்வொரு விதமான வேலை செய்யும்படி வைத்திருக்கிறார். लेकिन वो परमेश्वर के इच्छा के अनुसार हरेक अंगों के लिए रखा है करके 18 वचन में दिया है. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படியே அவருடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். हालेलुया. ஹalleluya. अलग अलग अंगों के लिए हरेक अंगों के लिए शरीर में अपने काम के लिए रखा है. ஆமென். அவருடைய சித்தத்தின்படியே நம் வெவ்வேறு அவயவங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு வேலைகளை செய்யும்படி சரீரத்திலே இணைத்திருக்கிறார். लेकिन हमारे बीच में भेदभाव नहीं होना है. ஆமென். நமக்கு மத்தியிலே பட்சபாதம் இருக்கக்கூடாது. 25वां वचन में लिखा है, ஹalleluya. 25वां वचन में, அதியே 12वां अध्याय 25वां वचन में, पहला कुरिन्थियों 12:25 में, 1 கொரிந்தியர் 12:25 शरीर में ताकि देह में फूट ना पड़े.
देह में फूटने पड़े, परंतु अंग एक दूसरे की बराबर चिंता करें। हालेलुया। சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு सुनिए, एक अंगों के दूसरे अंगों चिंता करता है। ஆமென். அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கணும். सुनिए भाई, शायद आंख पर कुछ धूल गिर गया है, இப்போ கண்ணுல ஏதாவது தூசி விழுந்துட்டுனா शरीर में एक अंगों இந்த சரீரத்துல கண்ணு ஒரு धूल அவயவம், गिर गया है, அதுல தூசி விழுந்துட்டு अभी निरादर कौन सा हो गया है? आंख निरादर हो गया है, இப்போ இந்த கண்ணு கனவீனப்பட்டு போயிட்டு, है ना। लेकिन उसके लिए बहुत इंपॉर्टेंट मुख्य दे रहा है, हाथ तुरंत जाकर निकालता है। ஆனால் பலவீனப்பட்ட இந்த கண்ணுக்காக ரொம்ப இன்றியமையாம இந்த கை வேலை செய்த உடனே போய் அந்த தூசி எடுக்குது. हालेलुया। ஹல்லேலூயா. आग तुरंत उस कमजोर की भी निकालने के लिए जा रहा है। அந்த குறைவை உடனே கை போய் நிவர்த்தி செய்யுது. हालेलुया। ஹல்லேலூயா. दोनों हाथ जा रहा है, ரெண்டு கரங்களும். है ना। ஆமென். मतलब अपने के लिए भेद बात नहीं है, நமக்கு மத்தியிலே எந்த பட்சபாதமும் இல்லை. किसी बातों में फूट नहीं होना है। ஆமென். எந்தவித பிரிவினை இல்லாதபடி सभी हम प्रभु पर एक संगति करना एक ही है। ஆமென். கர்த்தருக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் அப்படியே इसलिए 26वां वचन में लिखे, एक अंग दुख बोझ उठाए तो सारे अंगों उसके साथ उठाता है। ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். एक अंगो महिमा पाया तो सारे अंगों को भी आनंद, महिमा के आनंद उठता है। ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். यही कलीसिया की गवाही। ஆமென். இதுதான் திருச்சபையோட சாட்சி. प्रभु के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इसलिए परमेश्वर के इच्छा के अनुसार परमेश्वर हर एक व्यक्ति को रखा है कलीसिया में। ஆமென். தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் திருச்சபையில வைத்திருக்கிறார். अरे वो व्यक्ति सुंदर नहीं है, அழகா இல்ல, वो व्यक्ति तो पैसा नहीं है, कंगाल है, அவருக்கு தரித்திரத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட वो பைசா இல்ல. व्यक्ति ऐसे इस जाति है, அவங்க இந்த ஜாதி, वो व्यक्ति उमर हो गया है, बूढ़ा हो गया है। அல்லது அவங்க கிழவர் ஆயிட்டாங்க. ये बात भेद बात नहीं है। இப்படிப்பட்ட பட்சபாதம் இல்லை. परमेश्वर के दृष्टि में सब जन, हर एक व्यक्ति परमेश्वर की दृष्टि में एक समान है। கர்த்தருடைய பார்வையில எல்லாரும் ஒன்றுதான். हालेलुया। ஹல்லேலூயா. इसलिए स्कूल के लिए एक यूनिफॉर्म डाल रहा है, ड्रेस। स्कूल में क्या पहन के जाता है? स्तुति यूनिफॉर्म पहन के जाता है। ஸ்கூலுக்கு எப்படி நாம யூனிஃபார்ம் போட்டு போறோம்? वहाँ कर कई तरह के लोग, कई जाति, कई बच्चों लोग आता है, அங்க பலவிதமான குழந்தைகள் வர்றாங்க. लेकिन हमारे भेद बात नहीं है। அங்க பட்சபாதம் இல்லாதபடி पुलिस लोग के लिए एक यूनिफॉर्म है, போலீஸுக்கு கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, मिलिट्री के लिए। மிலிட்டரிக்கு யூனிஃபார்ம் இருக்கு. हालेलुया। ஹல்லேலூயா. इसलिए हम ये भेदभाव नहीं बोलकर हम ஆமென். कबूल कर रहा है, हमारा एक साथ हम सफ़ेद कपड़ा पहनकर पवित्रता से शुद्धता होकर हम प्रभु भोजन पाने के लिए आ रहा है। அதனால் நமக்கு மத்தியிலே எந்த விதமான பட்சபாதம் இல்லை என்று நாம் அறிக்கை செய்து எல்லாரும் ஒரே வெள்ளை உடையோடு கூட வருகிறோம். हालेलुया। ஹல்லேலூயா. फरिश्तों के एक अनुभव है, वैसे तुल्य वहाँ पर भी हम महिमा का साथ जिएंगे। ஆமென். இது ஒரு தூதர்களுக்கு ஒத்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கு பெறுகிறோம். அப்படியே அங்கேயும் கூட நாம் மகிமையோடு கூட ஜீவிப்போம். प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए हमारे देखिए ऐसे संगति के बीच में परमेश्वर सच्चाई है। இந்த ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். पहला कुरिन्थियुस 1 पहला अध्याय, கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், पहला कुरिन्थियुस पहला 1 अध्याय கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9वां वचन की पढ़िए। पहला कुरिन्थियुस पहला अध्याय 9वां वचन पढ़ो। परमेश्वर सच्चा है, परमेश्वर सच्चाई है, जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया है। संगति में बुलाया है।
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். सुनो, परमेश्वर यीशु मसीह के द्वारा क्यों बुलाया है? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் संगति करने के लिए, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏன் அழைத்தார்? ஐக்கியமாய் இருப்பதற்கு. उसके बीच में परमेश्वर सच्चाई है. ஆமென். அவர்கள் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவர். 10वां वचन में लिखा है, 10வது வசனம், देखिए अपने अपने मर्जी से दूसरे बातों के लिए ना सोचना, फूट नहीं होना है. एक मन एक सोच के साथ हम जुड़ जाना है. நாம் யாவரும் ஒரே காரியத்தை பேசுவோம், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். देखिए अलग अलग बातों के लिए बात कर रहा है. केवल यीशु मसीह का मृत्यु के द्वारा, यीशु मसीह का उपदेश के द्वारा हम एक साथ होना है. फूड के लिए नहीं ले आना है. ஆமென். நமக்கு மத்தியிலே பிரிவினை இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தினால் உபதேசத்தை கொண்டு நாம் சீர் பொருந்தப்படுவோம். हम एक मन एक सोच विचार बनकर हम संगति में होना है. நாம் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் நாம் சீர் பொருந்தி இருக்க. अलग अलग नहीं हम. நாம் பிரிவினைகள் இல்லை. தனித்தனியே अवयमा இருந்தாலும் ஒரே ஐக்கியம். अलग अलग है फिर भी हम एक शरीर में है. நாம் வெவ்வேறு அவயவங்களாய் இருந்தாலும் ஒரே சரீரத்திலே அவயவங்களாய் இருக்கு. हालेलुया. அல்லேலூயா. उसके बीच में परमेश्वर सच्चाई है. ஆமென். இந்த ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவராய். इसलिए हम संगति के लिए हम स्मरण कर रहा है मृत्यु के द्वारा. நாம் அவருடைய மரணத்தினால் இந்த ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். प्रभु के नाम की महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यीशु मसीह के मृत्यु के द्वारा है संगति है. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவே ஐக்கியம். यीशु मसीह के मृत्यु में இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே हमारे लिए पवित्र खून बहाया, पवित्र आत्मा दिया है. நமக்கு பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், பரிசுத்த ஆவியையும் தந்தார். सबके लिए எல்லாருக்காக एक साथ कर दिया गया. ஒரே நேரத்தில் செய்தார். एक देह में अलग अलग अंगों हैं. ஆனால் நாம் யாவரும் சரீரத்தில் के बीच में, कलीसिया के बीच में परमेश्वर सच्चाई है. திருச்சபைக்கு நடுவிலே, ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவராய். ये हकीकत बातों के लिए हम जान पहचान होना है. இந்த விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். हालेलुया. ஹalleluya. अरे तुम ये नाक से सेमड़ा आ रहा है, ए नाक नहीं चाहिए बोल के बोल नहीं सकता है. மூக்கிலிருந்து चली वर्द. சளி வருது, அதனால் இந்த அவை எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. हालेलुया. Hallelujah. लूदिया कहता है, ए जेनिसन तो हमेशा नाक लिए तो हमेशा हाथ डालकर सेमड़ा करते रहता है, इसलिए तू नहीं चाहिए बोल नहीं सकता है. है ना? லூதியா ஜெனிசனை பார்த்துட்டு சொல்ல விடாது, நீ எப்போ மூக்கிலே கை வச்சுட்டே இருக்க, நீ எனக்கு வேண்டாம் बोल नहीं सकता है. அப்படி சொல்லக்கூடாது. हालेलुया. ஹalleluya. डेविड बोलता है, हमेशा मेरा दीदी बाल काटो, ये काटो, इसलिए मैं दीदी के पास बात नहीं करेगा, ऐसा बोल नहीं सकता. டேவிட் சொல்றான், திதி என்னைய முடிவெட்டுன்னு சொல்றான், அதனால நான் திதி கிட்ட பேச மாட்டேன், அப்படி சொல்ல முடியாது. अरे तुम बाल सही नहीं काट के आ रहा है, अपने मर्जी से आ रहा है, इसलिए दीदी तुम्हारे साथ आ रहा है, तुम्हारा वकील बनकर, तुम्हारे गार्ड बनकर वहाँ तक आ रहा है बाल काटने के लिए. நீ உன்னுடைய விருப்பப்படி இந்த முடியை வெட்டிட்டு வரனால உனக்காக திதி அந்த கடை வரைக்கும் வாரா, நீ முடியை நல்லா வெட்டணும்னு. ये बोल नहीं सकता कि मेरा दीदी नहीं चाहिए. நாம் அப்படி சொல்ல முடியாது, எனக்கு இந்த அக்கா வேண்டாம். हालेलुया. ஹalleluya. ये नहीं चाहिए, வேண்டாம் எனக்கு. फिर भी अय्या भी नहीं चाहिए, அப்படின்னா உனக்கு ஐயாவும் வேண்டாமா? कोई नहीं चाहिए, यीशु भी नहीं चाहिए. ஏசு கிறிஸ்து வேண்டாமா? शैतान चाहिए. क्या சாத்தான் தான் உனக்கு வேணுமா? शैतान के काम हमें नष्ट करता है. शैतान हमारे चोर करने के लिए, घात करने के लिए आता है. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் சாத்தான். हालेलुया. ஹalleluya. संगति के बीच में हम पहचानना है, हर एक अंगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार रखा है. ஆமென். இந்த விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் நடுவிலே நாம் ஒவ்வொருவரும் தேவன் வெவ்வேறு அவயவங்களாய் வைத்திருக்கிறார். इसलिए हमारे बीच में फूट नहीं आना है. நமக்கு மத்தியிலே பிரிவினைகள் இல்லாமல் இருக்கும். देखिए जब फूट आया है, எப்போ இந்த பிரிவினை வந்தது? परमेश्वर के और एदेन बगीचा में आदम एवा था, दोनों के बीच में कभी फूट आया. எப்பொழுது இந்த பிரிவினை वंदது? ஏதேன் தோட்டத்திலே தேவன் इधर वचन வைத்த पढ़ो, बाइबल उठाओ, उसके हाथ में रखो. वचन देखिए एशिया नबी की किताब
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59वां अध्याय दूसरा वचन की पढ़िए। 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். तेरे अदर पढ़िए 59 वर्स 2 झटपट से पढ़िए, निकला हुआ व्यक्ति पढ़ो। तुम्हारे अधर्म के कामों ने तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है। देखिए अलग कर दिया, क्या अलग कर दिया गए? सुनो, क्या फूड कर दिया गए, अलग कर दिया गए। பிரிவினை உண்டாக்கியது எது? दोनों के बीच में क्या है? अधर्म। இருவருக்கும் நடுவாக பிரிவினை, अधर्म, அக்கிரமங்களே பிரிவினை. अधर्म के कारण, अधर्म मतलब क्या है? அக்கிரமம் என்றால் என்ன? हालेलुया। ஹalleluya. परमेश्वर के इच्छा पूरा नहीं किया तो वो सब अधर्म है। தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவிட்டால் அவை எல்லாம் அக்கிரமம் தான். बगीचा में क्या दिया गया? आज्ञा, தோட்டத்திலே என்ன கட்டளை தந்தார்? भला बुरा फल के तोड़ के मत खाओ, वो इच्छा पूरा नहीं किया गया, इसलिए अधर्म। நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ பறித்து புசிக்க கூடாது, அதுவே அக்கிரமம். ये आज्ञा के लिए तोड़ा गया, प्रभु के इच्छा के लिए तोड़ दिया, वही अधर्म में परमेश्वर उनके दोनों के बीच में फूड आ गया, अलग हो गया। இந்த கட்டளையை அவர்கள் இருவரும் மீறினார்கள், பறித்து புசித்தார்கள், அதுவே அக்கிரமமாக மாறியது. அதனால் அவர்கள் நடுவிலே பிரிவினை உண்டானது. अभी भी प्रभु यीशु मसीह के हम स्वीकार किया है, बपतिस्मा पाया है, आत्मा पाया है। இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். लेकिन शास्त्र में यीशु ने कहा है, ஆனால் வேதத்திலே இயேசு சொன்னார். देखिए मत्ती सुसमाचार 7वां अध्याय 21वां वचन की पढ़िए। மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். मत्ती सुसमाचार 7वां अध्याय 21वां वचन மத்தேயு 7:21 पढ़िए। जो मुझसे हे प्रभु कहता है, हाँ, उनमें से हर एक स्वर्ग की राज में प्रवेश न करेगा। देखिए हे प्रभु, हम सभी प्रभु के नाम लेता है, हे प्रभु, हे प्रभु, நாம் எல்லாரும் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம். परंतु परंतु वही जो मेरे स्वर्गीय पिता की इच्छा पर स्वर्ग के पिता की इच्छा के अनुसार चलता है, वो स्वर्ग में प्रवेश हो सकता है। பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். नहीं तो देखिए उनके द्वारा बड़ी काम हो सकता है, शैतान भगा सकता है, ஆமென். ஒருவேளை அவர்கள் மூலமாய் भविष्यवाणी कर सकता है, பிசாசுகளை हे துரத்த प्रभु, முடியும், हे प्रभु 24 தீர்க்கதரிசனம் घंटा சொல்ல बोल सकता है। அவர்கள் 24 மணி நேரம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட लेकिन முடியும். परमेश्वर अंतिम में क्या बोल रहा है? 23वां वचन पढ़ो, 23वां वचन। 23ஆம் வசனம். तब मैं उनसे खुलकर कह दूंगा, मैं खुलकर कह लूंगा, मैंने तुमको कभी नहीं जाना। देखे ना मैंने उनका- तुमको कभी नहीं जाना, एक अज्ञानता व्यक्ति बना दिया गया। ஆமென். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லி. हाँ, हे कुकर्म करने वालों, ये कुकर्मी करने वालों, अधर्म व्यक्तियों, जाओ, हाँ, मेरे पास से चले जाओ। मेरे पास से चला जाओ। அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று गेट आउट बोल रहा है, गेट आउट, அகன்று போங்கள். ऐसे गेट आउट। என்னை விட்டு அகன்று போங்கள். हालेलुया। ஹalleluya. अधर्म, அக்கிரமம். हालेलुया। ஹalleluya. सुनिए, परमेश्वर के इच्छा के अनुसार ना किया तो, परमेश्वर इच्छा को पूरा नहीं किया तो वो कौन है? अधर्मी है। தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் அக்கிரமக்காரர்கள். समझ गया? वो अधर्म परमेश्वर के और कलीसिया को अलग कर देता है। அந்த அக்கிரமமே தேவனையும் திருச்சபையும் பிரிக்கிறது. समझ रहा है? புரியுதா? हर एक जन देखे, हम परमेश्वर के इच्छा के लिए जानना है। நான் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை அறியணும். ये हम परमेश्वर की इच्छा के अनुसार हर एक जन की कलीसिया में वो कमजोर होगा तो भी, निर्बल होगा तो भी, निरादर होगा तो भी परमेश्वर की इच्छा के अनुसार रखा है। தேவன் ஒவ்வொருவரையும் திருச்சபையிலே அவருடைய சித்தத்தின்படி, ஒருவேளை அவர்கள் கனவீனமோ பலவீனமோ வியாதியுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படியே திருச்சபையில் வைத்திருக்கிறார். लेकिन हमारे फूड इस बातों की कभी हम मौका नहीं देना है, कभी ये बातों के लिए जानना है। அதனால் நமக்குள்ளே இந்த பிரிவினைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். इसलिए वहां पर इफिसी की किताब में लिखा है 5वां अध्याय 17 वचन में, எபேசியர் 5:17. आप निर्बल और देखिए कुकुर व्यक्ति ना बनना है,
परमेश्वर की इच्छा के लिए जानकर समझ पाना है। நாம் इफिसियों அக்கிரமத்தை 5:17 पढ़िए। इस कारण निर्बुद्धि न हो, इस कारण निर्बुद्धि ना हो, पर ध्यान से समझो कि प्रभु की इच्छा क्या है। ध्यान से समझो कि प्रभु की इच्छा क्या है। डेविड पढ़ो उस वचन, डेविड पढ़ो। इस कारण कभी कभी डेविड निर्बुद्धि हो जा रहा है। निर्बुद्धि ना हो, हाँ, ध्यान से समझो कि प्रभु की इच्छा क्या है। ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். प्रभु की इच्छा क्या है, கர்த்தருடைய சித்தம் என்ன? ये बातों के लिए हम जान गया तो हमारे बीच में फूट नहीं आएगा। ஆமென். இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாகும். एक दूसरे के हम बैरी नहीं होएंगे, நாம் ஒருவர் மற்றவருக்கு பகையாளியா एक இருக்க दूसरे के दुश्मन नहीं होएंगे। நாம் ஒருவர் மற்றவருக்கு விரோதியா இருக்க மாட்டோம். हालेलुया। देखिए कि जेनिसन डेविड से बात नहीं करता है, डेविड दीदी से बात नहीं करता है। ஜெனிசன் டேவிட்ட பேச மாட்டான், டேவிட் அக்கா கிட்ட பேச மாட்டான். हालेलुया। चैटन के पास क्या स्तुति थोड़ा दिन कुल्फी लेने तक बात करेगा, उसके बाद भूल जाएंगे। சேட்டாட்ட குல்ஃபி கொஞ்ச நாள் குல்ஃபி சாப்பிடு வரைக்கும் பேசுவா, அப்புறம் பேச மாட்டா. पहले जानना है अपना पैसा, அதில் உணர்ந்து கொள்ளணும். प्रभु की इच्छा क्या करके हम निर्बुद्धि के समान नहीं रहना। நாம் மதியற்றவர்களைப் போல இல்லாம கர்த்தர் சித்தம் என்னன்னு உணர்ந்து கொள்வோம். देखिए ऐसा निर्बुद्धि बन गया है। ஏசா மதியற்றவனான. ऐसा कौन है? ஏசா யாரு? निर्बुद्धि व्यक्ति है। மதியற்றவன். देखिए समझ पाया नहीं है, समझना चाहिए। पिताजी कह रहा है फिर भी निर्बुद्धि का काम करने जा रहा है। அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் தகப்பனுடைய வார்த்தை. ஆனால் அவன் உணராத மதியற்றவனானான். परमेश्वर की इच्छा के लिए ना जाना था, அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறியவே இல்லை. इसलिए अधर्म बन गया है। அதனால் அவன் அக்கிரமக்காரனானான். रोया था அழுதான், परंतु मन नहीं फिराया। ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. रोया था, அழுதான், கண்ணீர் விட்டான். मारने के समय रोता है ஆமென். கண்ணீர் விட்டு அழுதான், लेकिन फिराया नहीं। ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க. वचन इब्रानी 12वां अध्याय 17 वचन में लिखा है। எபிரேயர் 12 அதிகாரம் 17 वचனம். देख जानते हो कि बाद में जब उसने आशीष पानी चाही तो अयोग्य गिना गया, और आंसू बहा बहा कर खोजने पर भी मन फिरा को अवसर उसे न मिला। देखिए आंसू बगाया, கண்ணீர் விட்டான், मन फिराने के लिए उसको मौका नहीं मिला। மனம் மாறுதலை அவன் காணவில்லை. अधर्म परमेश्वर के दृष्टि पर कुकर। बैरी कुकर भी बन जाता है, अलग कर देता है। தேவனுடைய பார்வையில் அவன் அக்கிரமக்காரனானான். देखिए ऐसा एक अधर्मी व्यक्ति बन गया, इसलिए आशीष के लिए खोया है। ஆமென். ஆதலால் ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. अपने स्थान करके ऐसा समझ जाना चाहिए। ஆமென். தான் யார் என்று ஏசா உணர்ந்து கொள்ளவில்லை. पहले किसी व्यक्ति देखिए चिल्ड्रन और गिफ्ट फ्रॉम द परमेश्वर दिया हुआ क्या है? பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், स्वतंत्रता, प्रतिफल, प्रतिफल है। ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். किसी व्यक्ति को परमेश्वर दोष नहीं देता है। ஆமென். யாரையுமே கர்த்தர் சபிப்பதில்லை. कलीसिया में हर एक जन के लिए रखा, किसी व्यक्ति की दोष नहीं देता है। திருச்சபையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். लेकिन हर एक जन अलग अलग वरदान, अलग अलग अनुग्रह के द्वारा रखा है, ஒவ்வொருவரையும் தனித்தனியே அவருடைய கிருபையினால் அவர் வைத்திருக்கிறார். इसलिए हट कर नहीं सकता है। அதனால நான் ஒருவரையும் அட் பண்ண முடியாது. कलीसिया में हट तुम दूर जाओ करके बोल नहीं सकता है। நீ என்னை விட்டு தூர போ, நாம் ஒருவரையும் சொல்ல முடியாது. एक दूसरे की हम ये बातों के लिए जान गया तो हमारे बीच में फूट नहीं होंगे, संगति बड़ी महिमा के अनुग्रह हो सकता है। இந்த விஷயத்தை நாம் ஒருவர் மற்றொருடத்தில் உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாயிராது. திருச்சபையிலே देखिए ऐसा परमेश्वर के विरोध फूटने का अनुभव में बैरी हो गया है। ஏசா அப்படி தேவனிடத்தில் பிரிவினை உண்டாக்கினான். अब वैसा नहीं होना है। அப்படி நடக்கக்கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. लेकिन याकूब सही पहचान लिया है, ஆமென். ஆனால் யாக்கோபு சரியே உணர்ந்து கொண்டான். उसके जड़ पकड़ा है, அவனுடைய வேர் पற்றியது, भले பூத்தது, காய்த்தது. भले फूले, ஆமென். பூத்து காய்த்தது. फूले फले ஆ. इस पृथ्वी पर இந்த பூமியை பலனால் நிரப்பியது. बल से भरा भरा दिया है। ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியை பலனால் நிரப்பியது. याकूब के पीढ़ी से
யாக்கோபுடைய சந்ததி याकूब के द्वारा एक तारा उत्पन्न हुआ, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதித்தது. याकूब के द्वारा एक तारा क्या हुआ, उदय हुआ है। உதய் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதித்தது. हालेलुया। ஹalleluya. वो कौन है? यीशु அது मसीह। யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. जड़ पकड़ना है। வேர் பற்றணும். जड़ मतलब क्या? सुनो, जड़ मतलब வேர் क्या है? என்றால் என்ன? जड़ पकड़ने के लिए வேர் பற்றுவதற்கு परमेश्वर के इच्छा के अनुसार हम जिया तो நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடப்போமா हमारे जीवन में நம்முடைய வாழ்க்கையில देखिए जड़ पकड़ेंगे। வேர் பிடிக்கும். आदलों के फाटक कलीसिया को प्रबल नहीं कर सकता है। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. तुम्हारे जीवन को शैतान छूने का अधिकार नहीं है। ஆமென். உன்னுடைய ஜீவனை அவன் தொடுவதற்கு அதிகாரமே இல்லை. विजय के पास ஓ, ஜெயம் எடுப்போ, फूले फलेंगे। பூத்து காய்ப்போ. हालेलुया। அல்லேலூயா. जड़ सही होगा तो हम फूले फलेंगे। வேர் சரியா இருக்குமானால் நாம் பூத்து காய்ப்போம். कोई दोष नहीं दे सकता भाई, யாரும் நம்மேல் குற்றம் சுமத்த முடியாது. कोई शराब दे नहीं सकता है, யாரும் நம்மை சபிக்க முடியாது. कोई तुम्हारे दबा नहीं सकता है, अमुक முடியாது, उन्हें अழுத்த முடியாது, யாரும் உன்னை அமுத்த முடியாது. कोई तुम्हारे आशीष को रोक नहीं सकता है। உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. हालेलुया। அல்லேலூயா. उनके राज्य श्रेष्ठ बढ़ताई जाएगा, बढ़ता ही जाएगा। ஆமென். அவருடைய ராஜ்யம் மேன்மை அடையும். हालेलुया। அல்லேலூயா. वैसे परमेश्वर का राज्य बढ़ते ही गया है। தேவனுடைய ராஜ்யம் அப்படி மேன்மை அடைந்தது. कारण क्या है? காரணம் என்ன? याकूब, யாக்கோபு, मेरी इच्छा क्या है? என்னுடைய சித்தம் என்ன? ஏசா का इच्छा अलग है, मेरा इच्छा अलग है। ஏசாவுக்கு வைத்த சித்தம் வேற. ये बातों को समझ गया, இந்த விஷயத்தை யாக்கோபு உணர்ந்து கொண்டான். इसलिए हम रविवार के दिन हम संदेश के लिए देखा है, एसा को सामने मिलने के लिए आ रहा है। அவன் யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வருகிறான் ஏசா. विरोधिये बैरिये मार डालने के लिए चक्कर में था, लेकिन उसके सामने आ रहा है। ஒரு நாள்ல அந்த யாக்கோபை கொன்று போடும்படி அவன் மேல் பகையா இருந்தவன் இப்பொழுது யாக்கோபை சந்திக்க 20 साल के बाद, 20 வருஷத்துக்கு பிறகு. हालेलुया। அல்லேலூயா. लेकिन एसा 400 सेना के साथ आ रहा है। ஏசா 400 மனுஷர்களோடு கூட வந்தான். लेकिन परमेश्वर 31वां अध्याय में याकूब की बोल रहा है, तुम जा अपने देश में। ஆமென். தேவன் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை நோக்கி சொன்னார், एक நீ உன் सेना, தேசத்திற்கு போ. एक फरिश्तों के सेना उनके साथ जा रहा, मगनाइम। மக்னாயிம் என்ற தேவனுடைய சேனையும் கூட मगनाइम मतलब क्या है? गॉड्स कैंप, परमेश्वर का कैंप। மக்னாயிம் என்றால் அது தேவனுடைய சேனை. हालेलुया। அல்லேலூயா. तैयार होकर जा रहा है। யாக்கோபு ஆயத்தமாகி போகிறான். प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. उनके सामने को उनके साथ ही साथ को क्या जा रहा है? யாக்கோபோடு கூட யார் சென்றா? परमेश्वर के सेना। தேவனுடைய சேனை. देखिए, अपने भाई को गला लगाया, प्रेम किया, सब ठीक है, परमेश्वर उनके साथ था। இருவரும் கழுத்தை கட்டிக்கொண்டு சமாதானமானார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். देखिए, अब्राहम के परमेश्वर, ईसा के परमेश्वर भयभीत मेरे जीवन में भी था, इसलिए परमेश्वर मेरा साथ था। ஆபிரகாம் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்னோடு கூட இருந்தபடியால் என்று யாக்கோபு சொல்லுகிறார். अन्य देश में लाबान के घराने में, अपने ससुर के घराने में जितने चतुर बनकर 10 बार अदल बदला गए उसके मजदूर को, फिर भी परमेश्वर उनके साथ था। அந்நிய தேசத்திலே மாமாவுடைய லாபானுடைய வீட்டிலே 10 முறை அவனுடைய சம்பளம் 20 வருடத்தில் 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. ஆனாலும் தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார். अब्राहम ईसा के भयभीत परमेश्वर मेरे साथ भी है। அபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இருக்கிறார். मेरे मूल पिता अब्राहम, ईसाक, याकूब उसके पद चिन्ह पर उसके इच्छा के अनुसार
जी रहे हैं। முற்பிதா ஆபிரகாம் ஈசாக்கின் அந்த சித்தத்தின்படியே யாக்கோபும் ஜீவித்தார். अब्राहम की एक वादा क्या है, तेरे द्वारा इस भूमंडल आशीर्वाएंगे। ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உன் மூலம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். मेरा द्वारा है इस भूमंडल आशीष होने वाला। ஆமென். என் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். याकूब जान पहचान गया, यही इच्छा है, मेरे द्वारा है, मेरे जड़ के द्वारा है फूले फलने वाला। யாக்கோபு இந்த விஷயத்தை நன்கு உணர்ந்து கொண்டான், என் மூலமாய் என்னுடைய வேரின் மூலமாகவே இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். इसलिए एशिया नबी की किताब 27वां अध्याय 7 में लिखा है, ஏசாயா 27:6 எழுதப்பட்டிருக்கு. याकूब के जड़ ஆமென். फूले फलेगा। யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். वो आ गया है, அந்த நாட்கள் वो भविष्यवाणी पूरी हो गया है அந்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி पूरी भूमंडल पर। முழு உலகத்திலும் याकूब के पुत्र यहूदा के யாக்கோபினுடைய குமாரன் யூதாவின் மூலமாய் उस गोत्र से यीशु मसीह आया, அந்த யூதா கோத்திரத்திலே இயேசு उस கிறிஸ்து गोत्र से दाऊद आया அந்த கோத்திரத்திலே தாவீது வந்தார். राजा, தாவீது ராஜா. उस गोत्र से यीशु आया। அந்த கோத்திரத்திலே இயேசு வந்தார். हालेलुया। ஹல்லேலூயா. याकूब के वंश யாக்கோபின் சந்ததி फले फले। பூத்தது காய்த்தது. हालेलुया। ஹல்லேலூயா. फूले फले பூத்தது காய்த்தது. पूरी। देखिए, कोई तुम्हारा दोष दे नहीं सकता है। உன்னை ஒருவரும் சபிக்க முடியாது. जड़ पकड़ना है पहले, முதலாவது வேர் பிடிக்கணும். प्रभु का इच्छा के लिए जानना है, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து पहचानना है। உணர்ந்து கொள்ளணும். वो फूट के गया है, அவன் பிரிந்து போனான். ऐसा फूट के गया है। ஏசா பிரிந்து போனான். हम वो फूटने वाला है, अपने मर्जी से जीने वाला फूटने वाला है। தன் இஷ்டப்படி தன் இச்சையின்படி செய்கிறவர்கள் பிரிந்து போகிறவர்கள் பிரிவினை உண்டாக்கும். अपने सुय इच्छापடி செய்கிறவன் பிரிந்து போகிறவன், अपने स्वयं लालसा के अनुसार जीने वाला है, वो कौन है? फूटने वाला है। பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்கிறான். समझ गया? वो फूट के गया है, அவன் பிரிந்து போனான். लेकिन फिर भी समय आया है, ஆனாலும் நேரம் வந்தது, उनके मिलने के लिए आया है। யாக்கோபோடு கூட சந்திக்க வருகிறார். दोनों गले लगाया है। இருவரும் கழுத்தை கட்டி கொண்டார். ये भी कुछ उनके लिए कुछ तोहफा लेके गया था। யாக்கோபு ஏசாவுக்காக கொஞ்சம் பரிசுகளை मुझे கொடுத்தார். नहीं चाहिए बोल रहा है, सब कुछ भाई, सब कुछ मेरे पास है। அந்த வெகுமதிகளை ஏசா ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எல்லாம் இருக்கிறது. फिर भी वो बहुत जाम उनको कैसा दिया है, बोल के दिया है, कैसा भी ले लो भैया, मुझ पर मिला है। என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தபடியா இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளும். வருந்தி கேட்டுக்கொண்டான், வருந்தி கேட்டு. हालेलुया। ஹல்லேலூயா. लो लगाकर बोले लगा, इसलिए ग्रहण कर लिया होगी। ஆமென். அதனால் ஏசாவும் அதை ஏற்றுக்கொண்டான். ओके, लेकिन आगे क्या है? ऐसा बोल रहा है, चलो भाई हम जाएंगे। ஏசா சொன்னான், வா நாம் போகலாம். अब वापस हाथ पकड़ रहा है। மீண்டும் யாக்கோபுடைய கரத்தை பிடிக்கிறான். देखिए, टेढ़े जातियों से संतान से अलग हो तब उद्धार पहुंच सकता है। கோணலும் மாறுபாடுமான சந்ததி நின்று உன்னை விலக்கி ரட்சித்துக்கொள். देखिए, उनका मार्ग अलग है, तेरा मार्ग अलग है। அவனுடைய வழி தனி, உன்னுடைய வழி தனி. हमारे परिवार में भाई बहन माता पिता रिश्तेदार सभी हो सकता है। நம்முடைய குடும்பத்திலே சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாரும் இருக்கலாம், मित्र मित्र, நண்பர்கள். परंतु हमारा मार्ग अलग है। ஆனால் நம்முடைய வழி தனி வழி. देखिए हम ये बातों के लिए जानना चाहिए। இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள. वैसे कलीसिया में भी हर एक जन के देखिए हर एक संगति चाहिए, लेकिन तुम्हारे द्वारा क्या इच्छा रखा है वो जानना चाहिए। ஆமாம். அப்படியே திருச்சபையிலும் கூட நாம் எல்லாரும் ஒரே ஐக்கியமாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்ட சித்தம் என்ன அதை உணர்ந்து கொள்ளணும். ये बातों के लिए जानना चाहिए। இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டியது அவசியம். हालेलुया। ஹல்லேலூயா. वो आओ करके बोल रहा है कौन? ऐसा। ஏசா யாக்கோபை அழைத்தான். उन्होंने बोल रहा है, யாக்கோபு சொன்னான், अरे मेरे बच्चे तो एकदम कैसा है? என் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள். सुकुमारी मतलब सुकुमार मतलब बहुत கம்ஜோர். कमजोर। ஆமென். என் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள். और मेरा भेड़ बकरियों का दूध क्या है?
दूध देने वाला बच्ची है. बच्चे वाले पेड़ है. हाँ बच्चे. Hallelujah. அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லணும்? தமிழ்ல என்ன சொல்லணும்? பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. அதுக்கு என்ன சொல்லணும்? நம்ம தமிழ்ல சொல்லியிருக்கு இல்லையா? பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், கறவையான ஆடு, கறவலான ஆடு. கறவையான ஆடு, दूध देने वाले बच्चे. देखिए मतलब अपने उठा के जाने वाला एक ही अनुभव में பால் எடுக்கிற ஆடு, दूध देने वाला भेड़ बकरियां हैं. हालेलुया. हालेलुया. उसको उठा के जाने का अनुभव मैं तेरे साथ तेज के दिए आ नहीं सकता है. நான் துரிதமாய் அவைகளை ஓட்டி கொண்டு வர முடியாது. एक साथ हो गया है. देखिए जन्म होने के समय भी जुड़वा एक साथ हुआ है, அவர்கள் இருவரும் பிறக்கும் போது ஒன்று போல பிறந்த ரெட்டை பிள்ளைகள். अलग हुआ है. ரெண்டு பேரும் தனித்தனி ஆயிட்டாங்க. दोनों का अलग अलग इच्छा है, ரெண்டு பேருக்கும் சித்தம் வேறு வேறு. लेकिन थोड़ा फुड़ के गया है, ரெண்டு பேரும் பிரிவினை உண்டு பண்ணி போயிட்டாங்க. वापस थोड़ा जुड़ जा रहा है एक साथ. மீண்டும் இருவரும் ஒன்றாக. लेकिन याकूब अच्छे तरीके से जान पहचान लिया है, ஆனால் யாக்கோபு நன்கு உணர்ந்திருந்தான். मेरा प्रभु का इच्छा के लिए पूरा करना. நான் கர்த்தருடைய சித்தத்தை முடிக்கணும். भाई मैं तुम्हारे समान तेज के दिए आ नहीं सकता है, मैं थोड़ा धीमी से चलाकर मैं पहुंच सकता है. ஆமென். அவன் தன் சகோதரத்தில் சொன்னான், நான் துரிதமாய் இவைகளை ஓட்டிக்கொண்டு வர முடியாது. हालेलुया. ஹalleluya. चाहे तो मेरा नौकर लोग के लिए देता हूँ बोल रहा है, नहीं वो भी नहीं चाहिए. ஆமென். அவனுடைய வேலைக்காரர்களையும் கூட யாக்கோபோடு நிறுத்தி செல்ல வேண்டினான். ஆனாலும் அதையும் யாக்கோபு மறுத்தான். प्रभु की इच्छा के अनुसार चलाने वाले लोग தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறவர்கள் कभी उनका इच्छा के लिए पूरा करने के लिए इच्छागत करता है. ஆமென். தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றும்படி விரும்புவார்கள். अपने इच्छा नहीं है, प्रभु का इच्छा. தன்னுடைய சித்தத்தை அல்ல, தேவனுடைய சித்தத்தை. इसलिए देखिए अब परमेश्वर की इच्छा के लिए तोड़ के जाने वाला अधर्म हो जाता है, कुकर्मी व्यक्ति बन जा रहा है. தேவனுடைய சித்தத்தை முறித்து செல்கிறவர்கள் அவர்கள் அக்கிரமக்காரர்களாய். पहले एक ही टेढ़े मार्ग में ऐसा चला गया ऐसा. அவன் முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வழியிலே, கோணலும் மாறுபாடுமான வழியிலே ஏசா போய்விட்டான். अपने मर्जी में जीकर धन दौलत बड़ी एकदम दो बड़ी झुंड हो गया है. ஆமென். ஏசா தன்னுடைய மாறுபாடான ஜீவியத்திலே ஒரு பெரிய சம்பத்தை சேர்த்து கொண்டான். इस पृथ्वी उसको उनके धन को सक नहीं सका, इतने बड़ी झुंड हो गया है. ஏசாவுடைய சம்பத்தை இந்த பூமி தாங்க கூடாது இருந்தது, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். लेकिन ஆனால் इनके इच्छा, அவனுடைய சித்தம், हालेलुया, ஹalleluya, याकूब की इच्छा யாக்கோபு மேல் வைக்கப்பட்ட प्रभु சித்தம், की इच्छा है. அது தேவனுடைய சித்தமாக இருந்தது. वो अब्राहम ईसाक के नींव पर चल रहा है. அவன் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய அந்த வழியிலே நடந்தான். उस प्रतिज्ञा के नींव पर आ रहा है, அந்த பெற்ற வாக்குத்தத்தத்தின் வழியிலே நடந்தான். उस अस्तिवार அதனுடைய उस नींव पर आ रहा है. அந்த அஸ்திவாரத்திலே நடந்தான். हम किसका नींव में हम बांधना चाहिए? நாமும் யாருடைய அஸ்திபாரத்தில் நடக்கணும்? मसीह का, यीशु मसीह का नींव पर हमारे आत्मिक उन्नति बांधते जाना है. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கூட இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்திலே நடக்கணும். हालेलुया. ஹalleluya. नानी है, लाई में नानी है, सच्ची नानी है, प्रेम करता है. मेरा बेटा को पोता को देखना है, चुम्बन करना है ना. मेरा लाला कभी आएगा, मेरा लाला कभी आएगा, ललकारा है. லாயில பாட்டி இருக்காங்க, பேரனை பார்த்து முத்தமிட அவங்க ஆசையா ஆவலா இருக்கிறாங்க. பேரன் எப்போ வருவான்? लाला पड़ रहा है. ஆமென். பேரன் மேல मेरा ஆசை. लाला कभी आएगा, लल्लू कभी आएगा. லல்லு பில்லு கவி ஆயிகா, எப்போ வருவான் லல்லு? परंतु मैं कौन है जानना है. நான் யார் அறிந்து கொள்ளணும். याकूब मैं कौन है करके जान गया है. அவன் யாக்கோபு தான் யார் என்பதை அறிந்து கொண்டான். परमेश्वर की इच्छा के लिए थोड़ा नहीं, फूटने अनुभव नहीं है. யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை முறிக்கவில்லை, பிரிவினை உண்டு பண்ணவில்லை. हालेलुया. ஹalleluya. अपने मर्जी जीने वाला फूट के चला जाता है. நம்முடைய தன்னுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன் பிரிவினை உண்டாக்குறவன். वो जड़ नहीं पकड़ता है. அவனுடைய வேர் பற்றாது. याकूब के जड़ पकड़ा है, யாக்கோபின் வேர் பற்றியது, फूले फले பூத்து காய்த்தது, इस पृथ्वी पर இந்த பூமியை அந்த பலனால் गया. நிரப்பியது, वही इच्छा पूरा किया है. அந்த சித்தத்தை इसलिए நிறைவேற்றியது. याकूब दास के அதனால் दास याकूब चुने हुए दास है. அதனால் யாக்கோபு இவன் நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்கிறார். हालेलुया. ஹalleluya. याकूब कौन है? मेरा दास है. யாக்கோபு யாரு? தேவனுடைய தாசன். उनके द्वारा है परमेश्वर बड़ी
आशीष के लिए रखा है। அந்த யாக்கோபின் மூலமாய் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். प्रभु के इच्छा के लिए हम पहचानना है, जानना है। நாமும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். हालेलुया। ஹalleluya. मेरा मार्ग इच्छा क्या है, मेरे लिए क्या रखा है परमेश्वर कलीसिया में। எனக்காக இந்த திருச்சபையிலே தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், उस इच्छा पर खड़ा हो। அந்த சித்தத்திலே நீ நிற்க வேண்டும். दूसरे के बारे में देखा तो हमारे क्या हो जाता है, जलन डाग आ जाता है, நாம் மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு பொறாமை வன்கண் जलन आ जाता है, பொறாமை வருகிறது, डाग आ जाता है। பொறாமை வன்கண். हाँ, साउल का राजा, पहला राजा इस्राएल, एक दाऊद को देख के जलन हो गया है। இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் தாவீதை பார்த்து பொறாமை கொண்டான். एक अदर व्यक्ति बन गया है। அவன் அக்கிரமக்காரனானான். उसके साउल के हाथ में क्या है, तलवार, சவுலின் கையில என்ன இருந்தது, பட்டயம். भाला था, பட்டயம் இருந்தது. हालेलुया। ஹalleluya. लेकिन दाऊद के हाथों में क्या है, बाजा था। ஆமென். தாவீதின் கரத்திலே சுரமண்டலம் இருந்தது. सर्वदा स्तुति गाते हुए, அவன் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவன். इसलिए परमेश्वर दाऊद के बारे में कह रहा है, मेरे मन के इच्छा के अनुसार मिल गया है। அதனால் தேவன் தாவீதை நோக்கி சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். मेरा मन मेरे मनसा के अनुसार मिल गया है। இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், मेरे என் इच्छा சித்தம் के लिए पूरा செய்கிறவன், करने वाला व्यक्ति है। என் சித்தம் செய்கிறவன். डेविड बोल के नाम रखा है, दाऊद का नाम। டேவிட்டுக்கு பேரே தாவீதோட பேரு தான். मेरे मनसा के अनुसार मिल गया करके परमेश्वर बोलना है, प्रभु की इच्छा पूरा करना है। தேவன் டேவிட்டை பார்த்து சொல்லணும், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். டேவிட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். You are my beloved son, servant of God. ஆமென். Hallelujah. You are my servant बोलना है। நீ என்னுடைய தாசன் என்று டேவிட்டை My பார்த்து, servant. நீ என்னுடைய தாசன், You are my servant. நீ என்னுடைய தாசன், You are my servant. நீ என்னுடைய தாசன். Hallelujah. ஹalleluya. वैसा बोलना है। அப்படி சொல்லணும். दास है, दास है, தாஸ் नहीं காசு. காசை தேடி ஓட தாசாக முடியாதையா। हालेलुया। ஹalleluya. दास होना है, मांस दिखाने वाला दास बन नहीं सकता है। मांस दिखाता है, मांस दिखाने वाला दास बन नहीं सकता है। ஆமென். மாச காட்டுறவங்க தாசன் ஆக முடியாது. केलों के कलीसिया में मांस दिखाता है, हे मैं कौन है, हे हो। சிலர் திருச்சபையில் அப்படி நான் யார் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. दाऊद मांस दिखाया, लेकिन दाऊद कान परमेश्वर पिता। का दास बना दिया है। ஆனால் தேவனுடைய தாசன் ஆனான். दाऊद मांस दिखाया, தாவீதும் காண்பித்தான் அப்படி. मांस साउल கொண்டது 1000, தாவீது साउल मारा लाखों, लेकिन दाऊद मरा नहीं, साउल मरा 1000, दाऊद मरा लाखों। சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது बड़ा 10,000. मांस हो गया है, அப்படி மாஸ் காமிச்சான். बड़ा मीडिया में मांस हो गया है। மீடியாவோட மாஸ் वो देश पूरा आया है, அந்த தேசம் முழுவதும் வந்தது. हे राजा है, இவன் தான் ராஜா, जय वो राजा है। ராஜா जिंदाबाद। हालेलुया। ஹalleluya. फिर भी परमेश्वर की इच्छा के लिए पूरा करने के लिए ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி उसके मनसा है। தேவனுடைய சித்தம். हालेलुया। ஹalleluya. मैं कौन है, साउल राजा कौन है। நான் யார், ராஜா சவுல் யார். वो कुकर्म के काम किया गया, अधर्म काम किया, वैसे दाऊद अधर्म नहीं किया है। சவுலை போல தாவீது அக்கிரமக்காரனா இருக்கவில்லை. तू वैसा किया तो मैं भी वैसा करूंगा। நீ எப்படி செஞ்சா நானும் செய்வேன். डेविड जेनिसन ऐसा किया तो देखा डेविड भी वैसा करूंगा। ஜெனிசன் இப்படி செஞ்சானா டேவிட்டு நானும் செய்வேன். दांत के दांत के बदले दांत, கண்ணுக்கு கண், பல்லுக்கு आंख के பல். बदले आंख, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். वैसे पुराने नियम के नियम के अनुसार नहीं है। பழைய ஏற்பாட்டு படி அல்ல, हम तो नया नियम के अनुसार। நாம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். दाऊद वैसा नहीं किया गया, परमेश्वर की इच्छा को पूरा किया। தாவீது அப்படி செய்யல, தேவனுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றினார். साउल कुकर व्यक्ति है, अधर व्यक्ति है। சவுல் அக்கிரமக்காரனா இருந்தான். देखिए वहां पर पहला सामुएल 15वां अध्याय में परमेश्वर की इच्छा को पूरा न किया गया, इसलिए अधर व्यक्ति हो गया साउल राजा। 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே சவுல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடியால் அவன் அக்கிரமக்காரனானான். अपने मर्जी से पूरा किया गया, அவன் தன் சித்தத்தை நிறைவேற்றி, इसलिए अधर्मी है वो।
அதனால் அவன் அக்கிரமக்காரன். परंतु ஆனால் दाऊद मांस दिखाया, उनके द्वारा बड़ा मांस दिखाया 17वें अध्याय में, தாவீது பெரிய மாஸ் காமிச்சான். उनके द्वारा बड़ी मांस हो गया आगे அவன் மூலமா பெரிய மாஸ். पूरी देश में दाऊद ओ सவுல் मरा 10,000, दाऊद मरा लाखों. அவன் தேசம் முழுவதும் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. मांस दिखाया लेकिन दास भी दिखाया. ஆமென். மாஸ் காமிச்சான், ஆனா தாசனாவும் ஆனான். उसके बीच में क्या मालूम है? அவனுக்கு பின்னால என்ன இருந்து? प्रभु की इच्छा पूरा किया. கர்த்தருடைய சித்தத்தை मेरे मनसा के अनुसार मेरे इच्छा को पूरा करेगा दास. ஆமென். ஹalleluya. इच्छा को पूरा करने वाला दास है. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தை நிறைவேற்றுவான். कई लोग मांस दिखाता है. சிலர் அப்படி மாஸ் காமிக்கிறாங்க. हाँ, सिनेमा के पिक्चर में मांस दिखाता है. अभी उन लोग भी राजनीति करने के लिए आगे आ गए. சினிமாவில் காமிக்கிறவங்க இப்போ அரசாலும் வந்துட்டாங்க. लेकिन मांस दिखाने में नहीं है. அப்படி மாஸ் காமிக்கிறதுல ஒன்றும் இல்லை. उसके इच्छा को पूरा करेगा तो சித்தத்தை நிறைவேற்றணும். वो दास राजा बनकर दास बन सकता है. சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தாசனாவார். इसलिए दाऊद के वंश से यीशु मसीह आया. அதனால் தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து. दाऊद जन्म हुआ जगह पर बेथलेहम में, यीशु मसीह जन्म हुआ. தாவீது பிறந்த பெத்லெகேமிலே தான் இயேசுவும் பிறந்தார். हालेलुया. ஹalleluya. दाऊद के पुत्र यीशु. தாவூதின் குமாரன் இயேசு. लोग पुकारने लगा गए. ஆமென். ஜனங்கள் கூப்பிட ஆரம்பித்தார். दाऊद के जड़ पकड़ा गया. தாவீதின் வேர் பற்றியது. याकूब के जड़ पकड़ा गए. யாக்கோபின் வேர் பற்றியது. दाऊद के जड़ भी पकड़ा. தாவீதின் வேரும் பற்றியது. इसलिए देखिए वो राज्य के लिए खड़ा किया गया. அவன் ராஜ்யத்தை திடப்படுத்தினான். प्रभु के नाम की महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इसलिए देखिए संगति में बीच में परमेश्वर सच्चा है. ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். वैसे हम जानना चाहिए कि हम अलग अलग अंगों हैं, प्रभु की इच्छा के अनुसार उसकी इच्छा पूरा करने के लिए हमें रखा है. அதனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் வெவ்வேறு அவயவங்களாக இருந்தாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நம் ஒவ்வொருவரையும் திருச்சபையில் வைத்திருக்கிறார். हमारे लिए अलग अलग वरदान, अलग अलग अनुग्रह के द्वारा हमें रखा होगा. அவருடைய சித்தத்தின் விருப்பத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கிருபையும் வரங்களையும் அவர் தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर की इच्छा पूरा करने हैं, ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ये पहचाना है. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். उनका इच्छा अलग है, मेरा इच्छा अलग है. அவனுடைய சித்தம் வேறு, என்னுடைய சித்தம் வேறு. परमेश्वर मेरे लिए कुछ करने के लिए ये अंगों बना के मुझे रखा है. ஆமென். நான் இந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த அனுபவத்துக்காக தேவன் என்னை வைத்திருக்கிறார். ये बातों के लिए हम जान गया तो, पहचान गया तो இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டால் हमारे बीच में फूट नहीं आएंगे. நமக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாகாது. जरूर फूट नहीं आएगा. நிச்சயமாய் பிரிவினை இல்லாமல் இருக்கும். वहां पर लिखा कि वचन पहला कुरिन्थियों की किताब में 1 கொரிந்தியர் पढ़िए, नहीं रोमियो की किताब में लिखा है. रोमियो 16वां अध्याय 17 वचन में लिखा है. ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். भाइयों मैं तुमसे विनती करता हूँ कि जो लोग उस शिक्षा के विपरीत जो तुमने पाई है फूट डालने और ठोकर खिलाने, अरे पाया हुआ शिक्षा के लिए फूटने के लिए भी गलत झूठा उपदेश के द्वारा तुम्हारे फूटता है. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களையும் உண்டாக்கி, लेकिन उनके लिए उनके बीच में नहीं रहना है, अलग होना है. அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். देखिए फूटने के लिए आता है, ऐसा आया, பிரிவினை உண்டு பண்ணும்படி ஏசா வந்தான். भला के रूप में आया. ஆமென். அவன் அப்படி நன்மையை செய்கிறவனாய் வந்தான். परंतु हम सही से पहचान गया तो ஆனால் நாம் நன்கு உணர்ந்து கொண்டால் हम परमेश्वर के संगति में रहेंगे. நாம் தேவனுடைய ஐக்கியத்திலே இருப்போம். हम अधर्म नहीं बनेंगे. நாம் அக்கிரமக்காரர்களாய் प्रभु மாறுவோம். की इच्छा पूरा करेंगे. கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் परमेश्वर से நிறைவேற்றுவோம். अलग नहीं होएंगे. நாம் தேவனை விட்டு விலக மாட்டோம். मंडली से अलग नहीं होएंगे. நாம் திருச்சபையை விட்டு விலக परमेश्वर மாட்டோம். से अलग नहीं होएंगे. ஆமென். நாம் அப்படி விலக மாட்டோம். परमेश्वर के उपदेश से अलग नहीं होएंगे. தேவனை விட்டு தேவனுடைய உபதேசத்தை விட்டு उस விலக संगति மாட்டோம். के बीच में परमेश्वर सच्चा है. அப்படிப்பட்ட ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மை परमेश्वर हमारे बीच में कार्य करता है. தேவன் நம் மத்தியிலே அவர் கிருபை आइए செய்கிறார். प्रभु के चरणों में हम प्रार्थना. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். धन्यवाद. रिगा बारा बारा शगाला दुना बारा गाबिना. ये जीसस
युगों में मेरा कुमार दो, मैं मिट्टी हूँ, मुझको बना, मुझको बना, मुझको बना, मुझको बना। अपने मर्जी से चल दो लगा, तुझको कभी अब ना रहेगा, लेकिन प्रेम आज से मैं ये क्रूस को ले लेता हूँ, मेरा कुमार तू मैं मिट्टी हूँ, मुझको बना, मुझको बना, मुझको बना, मुझको उठा, आइए प्रार्थना करेंगे।